next topic. Yeah. I told you today's class is very, very important. So last class because in exam point of view, this section is very, very important, both in your entrance exam and also in your common board examination. ஓகேவா ரெண்டுத்துலயும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அதனால நீங்க you have to listen carefully. Last classல increasing and decreasing we call it as a monotonic functions அப்படின்றத லாஸ்ட் வீக்ல பார்த்தோம் இல்லையா? that is called monotonic functions. So increasing and decreasing, these are the two functions we have discussed last class. So increasing na enna, decreasing na enna, adukku or procedure onu solla 4 C's vechi illaya. What is first C? Enna kandupidikano in the 4 C's da increasing. Monotonic அப்படினாலே I told you single behavior. So either it is increasing or decreasing, ரெண்டுமே இருக்க முடியாது, அதுக்கு பேரு points of inflection சொன்னேன். அப்போ இந்த சிங்கிள் பிஹேவியரை கண்டுபிடிக்கிறதுக்கு whether the given function is increasing or decreasing, we have to say that in the 4 C's ஞாபகம் வச்சுங்க. கேர்ள்ஸ்ல யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், what are the 4 C's? Anyone? பாருங்க நிறைய ரிவிஷன்ஸ்லாம் இப்ப போயிட்டு இருக்கு, உங்க எக்ஸாம்ஸ் வெரி க்ளோஸ், ஆல்ரெடி we have only 20 days இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம், what is the first C? Increasing decreasing கண்டுபிடிக்கிறதுக்கு what is 4 C's பத்தி சொல்ல, what are the first C? சீக்கிரம் சொல்லுங்கம்மா. கேர்ள்ஸ் வாய்ஸ் என்னப்பா 4 C? கேக்குதா நான் பேசுறது? ஓகே திருப்பி வச்சிட்டியா? ஆன் பண்ணிட்டு திருப்பி கொடுக்குறியா? கவனிங்க, critical points. First one is we have to find out the critical points. What is the second C? என்ன C சொல்ல? Calculating the intervals. Calculating the, I'm just recalling what we discussed last class. வராதவங்க நம்ம வச்சுங்க, இந்த 4 C's ஞாபகம் வச்சிருந்தா increasing decreasing problems are over. The next one we have to find out now is checkpost. The final one is what? Conclusion. இந்த 4 C's நீங்க ஞாபகம் வச்சிருந்தா ஈஸியா increasing decreasing functions கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க பேர் என்னன்னா maxima and minima. maxima and minima கவனிங்க, இத பத்தி தான் படிக்க போறோம். மேக்சிமால ப்ளூரல், மினிமால ப்ளூரல். மேக்சிமம்க்கு இது வந்து ப்ளூரல், இது வந்து மினிமம்க்கு ப்ளூரல். சரிங்களா? இப்போ ரெண்டு விதமான மேக்சிமா மினிமம் இருக்கு. ஒண்ணுக்கு பேரு லோக்கல் மேக்சிமம் ஆர் லோக்கல் மினிமம், இன்னொன்னுக்கு பேரு அப்சல்யூட் மேக்சிமம் ஆர் அப்சல்யூட் மினிமம். சரிங்களா? உங்க புக்ல டெக்ஸ்ட் புக்ல தனித்தனியா கொடுத்திருப்பான். நான் இது ரெண்டு விட்டுமே சேர்த்து நான் சொல்ல போறேன். இந்த ரெண்டு விஷயத்தினுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற சினாப்சஸ் பத்தி பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த சினாப்சஸ் சொல்லும் பொழுது இந்த மேக்சிமம் மினிமம் கண்டுபிடிக்கலாம் என்று சொன்ன கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு இல்லையா? அதே போல இங்க கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கு, ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டர்னிங் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் சினாப்சிஸ். இதை பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் லோக்கல் மேக்சிமம்? லோக்கல் மேக்ஸுக்குள்ளேயே போல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. இப்ப எக்ஸாமினேஷன் முடிஞ்சு ரிசல்ட் வருது. அப்ப அந்த ரிசல்ட் வரும் பொழுது டாப்பர்ஸ் கொடுப்பாங்க. டாப்பர்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுங்க. நம்ம தமிழ்நாட்டுல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நிறைய எக்கச்சக்கமான டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டாங்க. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், தென்காசி டிஸ்ட்ரிக்ட், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட், இப்படி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல முதல்ல டாப்பர்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில இருக்கிறதுனால நான் சொல்றேன், சென்னை டிஸ்ட்ரிக்ட்
சரிங்களா? செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அப்புறம் திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட். இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் எடுத்துக்கிறோமா? இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் டாப்பர்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். இது செங்கல்பட்டு, இது சென்னை, இது காஞ்சிபுரம், திருவள்ளூர். ஒவ்வொருத்தரும் ஒரு டாப்பர் இருப்பாங்க. இப்போ இதுல வந்து டாப்பர் சென்னையில இருக்கிற ஒரு டாப்பர் ஏ அப்படின்ற ஒரு டாப்பர் இருக்கான். செங்கல்பட்டுல பின்ற ஒரு டாப்பர் இருக்கான். சி என்ற நபர் டாப்பர், திருவள்ளூர்ல டி என்ற டாப்பர். இது டாப்பர். இது நம்ம இன்னொரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறோம். சரி, நான் டாப்பரை கண்டுபிடிக்கிறது யார் மேக்சிமம் மார்க்ஸ் இருக்காங்களோ அவங்கதான் டாப்பர். செங்கல் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்ன்றவ ஏ, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ன்றவ ஃபர்ஸ்ட்ன்றவ பி, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்ன்றவ சி, திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்ன்றவ டி. இப்போ அதே இடத்துல அப்படி டவுன்ல ஒருத்தர் வந்துருவா, கடைசி மார்க், the last mark in 12th standard in Chennai district, அவனை வந்து நான் ஈன்னு எடுத்துக்கிறேன். அவன் தான் லோயஸ்ட். Minimum marks F, G, H. I want everybody to listen here. This is one of the best example for the local maxima and absolute maxima, local minima and absolute minima. I request all the students to please listen to this wonderful important topic today's class. So, அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்ஸ். இப்போ ஏ பி சி டி இருக்கா இல்லையா, இவன் தான் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர். அப்போ ஏ என்றவன் சென்னை டாப்பர், பி என்றவன் செங்கல்பட்டு மேக்ஸ் டாப்பர், சி என்றவன் காஞ்சிபுரம் டாப்பர், டி என்றவங்க. இப்போ இவங்க எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்ஸ். அப்ப டிஸ்ட்ரிக்ட் சொல்றோம் இல்லையா, அவனை என்ன சொல்றோம், லோக்கல். அப்ப உள்ளுக்குள்ள அவன் டிஸ்ட்ரிக்ட் உள்ள வெளியே தாண்டி வரல. அப்போ இவங்க மேக்சிமமா இருக்கிறாங்கள டாப்பர்ஸ், அவங்க பேரு டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்ஸ் சொல்லுவோம். அதே போல இங்க அந்த லோக்கல் மேக்சிமம்னு சொல்லுவோம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த லோக்கல் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை மேக்சிமம் ஒன்னா இருக்கலாம், அதனாலதான் அதுக்கு ப்ளூரல் லோக்கல் மேக்சிமா. இப்ப இந்த ஏ பி சி டி இருக்காங்க இல்லையா, அவங்கள டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்ஸ் சொல்றோமா, அதே போல இங்க மேத்தமெட்டிக்ஸ்ல அவங்களுக்கு லோக்கல் மேக்சிமா பேர். இந்த லோக்கல் மினிமா இருக்கால, இவன் செங்கல்பட்டுலயே மினிமம் மார்க்கு, இவன் தான் செங்கல்பட்டுலயே லோயஸ்ட் மார்க்கு, இவன் தான் காஞ்சிபுரத்துலயே லோயஸ்ட் மார்க்கு, திருவள்ளூர்லயே லோயஸ்ட் மார்க் ஹெச் தான் சொன்னா, இந்த இஎஃப்ஜிஹெச்சுக்கு பேர் என்னன்னா லோக்கல் மினிமா. ஏபிசிடிக்கு பேர் என்னது, லோக்கல் மேக்சிமா. இஎஃப்ஜிஹெச்சுக்கு பேர் என்னது, லோக்கல் மினிமா. உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இல்லையா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நல்லா கவனிங்க, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தவனே இந்த லோக்கல் மேக்சிமம் வந்து கிளியரா சொல்லிட்டேன். அப்ப லோக்கல்ல எத்தனை மேக்சிமம் ஒன்னா இருக்கலாம், எத்தனை மினிமம் ஒன்னா இருக்கலாம். இப்ப அடுத்து அப்சல்யூட் சொல்றேன்ல, இப்ப இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல த்ரூ அவுட் தமிழ்நாடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பார்த்துட்டு அதுல யார் அதிகமா இருக்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 4 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இதுல சி என்றவன் சந்திரன் அப்படின்ற ஒரு ஆளு, ஒரு நபர், ஒரு ஸ்டூடெண்ட் தான் டாப்பர். ஓவரால் இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணி பாக்குறேன், அந்த கம்பேர் பண்றதே டாப்பரா இருக்கிறவ சி. அந்த சி என்றவன் எந்த டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம், அதெல்லாம் இங்க செல்லுபடியா எந்த டிஸ்ட்ரிக்ட். அப்போ ஓவரால் தமிழ்நாடு டாப்பர், தமிழ்நாடுலயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஹோல்டர் இஸ் சி. இவனுக்கு பேர் தான் அப்சல்யூட் மேக்சிமம். திஸ் இஸ் கால்ட் அப்சல்யூட் மேக்சிமம். இதுதான் சி. அடுத்தது நான் லோயஸ்ட் மார்க் பாக்குறேன். இவங்க 4 பேர்ல யார் லோயஸ்ட், எச் ஹரி அப்படின்ற ஒரு ஆளு லோயஸ்ட் மார்க் எடுத்துக்கிறாரு. அப்ப அவனைத்தான் நான் என்ன சொல்வேன்னா அப்சல்யூட் மினிமம் அப்படின்னு சொல்லுவேன். அவன் தான் எச். இப்ப புரிஞ்சுச்சா? டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்ஸ லோக்கல் மேக்சிமம் சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட் லோயர லோக்கல் மினிமம் சொல்லுவோம், ஓவரால் டாப்பர் ஸ்டேட் டாப்பர் அவனை அப்சல்யூட் மேக்சிமம் சொல்லுவோம், ஸ்டேட் லோயர் கடைசி மார்க் இருக்கிறது ஸ்டேட்லயே கடைசி மார்க் இது எச் தான், அவனைதான் அப்சல்யூட் மினிமம் சொல்லுவோம். இப்ப என்ன நடக்குதுங்க தெரியுதா? லோக்கல் அப்படின்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் எத்தனை இருக்கோ அத்தனை மேக்சிமம் மினிமம் இருக்கு. 38 டிஸ்ட்ரிக்ட்ல 38 மினிமம் லோக்கல் மேக்சிமம் லோக்கல் மினிமம் இருக்கு. நான் இப்ப வந்து சொல்றது எல்லாமே பிராக்டிகலி, ஓகேவா?
ப்ளீஸ் லிசன். நெக்ஸ்ட் இப்போ தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. அப்போ லோக்கல் மேக்ஸிமம்னா டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் ஞாபகம் வச்சுங்க. லோக்கல் மினிமம்னா டிஸ்ட்ரிக்ட் லோயர். அப்சல்யூட் மேக்ஸிமம்னா ஸ்டேட் டாப்பர். அப்சல்யூட் மினிமம்னா ஸ்டேட் லோயர். இதுதான். அப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம்னா ஒன்னே ஒண்ணுதான். அதனால தான் அவங்களுக்கு நான் சிங்குலர்ல சொல்றேன், லோக்கல்ல ப்ளூரல்ல சொல்றேன். லோக்கல் மேக்ஸிமம் எத்தனை வேணா இருக்கலாமா? இப்ப ஒரு டயக்ராம் மேத்தமெட்டிக்கலா பார்க்கலாமா? எனக்கு கேர்ள்ஸ் சைட்ல இருந்து ஒரு ஆன்சர் வரமாட்டேது, ரிப்ளையே வரமாட்டேது. ப்ளீஸ், எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சாமா? அடுத்த கான்செப்ட் போலாமா? அடுத்தது டெக்னிக் போலாமா? இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? Do you all understand this concept? Yes, very good. Thank you. நீங்க இன்டராக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டே இருப்பேன். Now mathematically சில synopsis பத்தி தெரிஞ்சுங்க. What is that synopsis? அப்ப முதல்ல நான் ஒரு curve வரைகிறேன். இது எல்லாத்தையும் பத்தி சொல்றதுக்கு ஒரு curve வரைய போறேன். அதுக்கப்புறம் தனித்தனியா இண்டிவிஜுவலா. So you have to understand the concepts clearly. Right? Now listen. என்ன பண்றது பாருங்க. I'm just drawing the curve. இப்படி இருக்கு ஒரு curve. இது x axis, y axis ஏதோ ஒரு வச்சு. இதான் x axis, y axis அப்படின்ற ஒரு curve இருக்கு. இந்த curveல நான் ஒரு curve வரைகிறேன். இப்படி வந்து இப்படி போய் இப்படி ஒரு curve வருது. இப்படி நிக்குது. சரியா? இந்த curve போயிட்டு இப்படி நிக்குதுமா. இந்த இடத்துல ஒரு curve இருக்கு. இப்படிதான் ஒரு curve வந்திருக்கு. சரியா? ரைட். சோ இந்த இடத்துல பாருங்க, நல்லா கவனிக்கணும். நான் ரெண்டுத்துக்கும் இன்டர்வல்ஸ் எடுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. அந்த பாயிண்ட் வந்து ஏ. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க வச்சு போயிடலாம். இங்கே வச்சு ஒண்ணு வந்து அப்படி இருக்கு. நான் இந்த இடத்துல வச்சுட்டேன் பாயிண்ட். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். தட் இஸ் கால்டு பி. இப்ப இன்டர்வல்ஸ் கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் நான் படிக்க போறது என்னன்னா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். இத பத்தி முதல்ல படிக்கணும். சரிங்களா? கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்னா எங்கெல்லாம் கர்வ் பெண்ட் ஆகுது, சர் வருது, இந்த இடத்துல வந்து பெண்ட் ஆகுது. அப்படியே போகுது, இந்த இடத்துல வந்து பெண்ட் ஆகுது. அப்படியே வருது, இந்த இடத்துல வந்தா பெண்ட் ஆகுது. இந்த பாயிண்ட முதல்ல பிக்ஸ் பண்ணிடலாமா? இந்த பாயிண்ட்டுக்கு பேரு ஏ. நான் ஏற்கனவே சொன்ன ஒய்க்கு இன்னொரு வேல்யூ இருக்குது, அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்ப இங்க எக்ஸ் இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்றேன். இங்க ஏ இருக்கு, அதனால இதை எஃப் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். அதே போல இந்த பாயிண்ட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த பாயிண்ட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த பாயிண்ட் எல்லாம் பிக்ஸ் பண்றேன்னா பி ஆஃப் எஃப் ஆஃப் பி. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இப்ப எத்தனை கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வரும் தெரியுங்களா? இந்த பெண்ட் ஆகுது இல்லையா கர்வ், எங்கெல்லாம் பெண்ட் ஆகுதோ கர்வ், அது மேல இருக்கட்டும் இல்ல கீழே இருக்கட்டும், கீழே போய் மேல வரட்டும் இல்ல மேல போய் கீழே வரட்டும், எதுவா இருந்தாலும் அந்த கர்வ் பெண்ட் ஆகுதுல, அந்த பாயிண்ட்டுக்கு பேரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அதாவது இதை x1 சொல்லுவோம், இதை x2 சொல்லுவோம், இதை x3 சொல்லுவோம். பாயிண்ட்ல போடும் பொழுது we can write this as f of x1, இதை வந்து f of x2, இதை வந்து f of x3. இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் கர்வ் பெண்ட் ஆகி வருதோ ஏறி இறங்கணும், அல்லது இல்ல ஸ்லோவா டிகிரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகலாம், அல்லது இன்க்ரீஸ் ஆகி டிகிரீஸ் ஆகலாம். நம்ம மேத்தமெட்டிக்கல் வேர்ட்ல சொன்னோம் அந்த கர்வ் பாயிண்ட். அப்ப அதுக்குதான் இதுக்கு அழகா ஒரு பாயிண்ட் வச்சுட்டாங்க. அந்த பாயிண்ட்ஸ் ஆர் கால்ட் as turning points. அப்ப அந்த பாயிண்ட் எல்லாம் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டே இருக்குது, திடீர்னு டைரக்ஷன்ல யூ டர்ன் அடிச்சிச்சு. எங்கெல்லாம் யூ டர்ன் அடிக்குதோ அந்த இடத்துக்கு பேரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். எனக்கு புரிஞ்சிச்சா? இது வந்து மேத்தமெட்டிக்கலாவே கிடையாது. டர்னிங் பாயிண்ட்ஸ்னா இப்படிதான், எங்கெல்லாம் கர்வ் பெண்ட் ஆகுதோ யூ டர்ன் அடிக்குதோ அந்த இடத்துக்கு பேரு we call it as a turning points. இப்போ நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டியை கவனிங்களேன். இப்போ நான் இந்த பாயிண்ட வச்சு ஒரு டான்ஜென்ட் வரைகிறேன், இந்த பாயிண்ட வச்சு ஒரு டான்ஜென்ட் வரைகிறேன், இந்த பாயிண்ட வச்சு நான் ஒரு டான்ஜென்ட் வரைகிறேன். சரிங்களா? இந்த பாயிண்ட வச்சு ஒரு டான்ஜென்ட் வரைகிறேன். சரியா? இந்த டான்ஜென்ட் எல்லாம் எதுக்கு பேரலா இருக்குது? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எல்லா லைனையும் பாருங்க, எல்லா டான்ஜென்ட்டையும்
இங்க இருக்கிற டேஞ்சென்ட் பாருங்க, இங்க இருக்கிற டேஞ்சென்ட் பாருங்க, இங்க இருக்கிற டேஞ்சென்ட். ஆக்சுவலி இந்த கர்வ் உடைய பேரு y equal to f of x. ஒரு ஃபங்க்ஷன்ல அதான் கர்வ். அப்போ இந்த இடத்துல எங்கெல்லாம் டேர்ன் ஆயிருக்குதோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லைன் வரைகிறேன், ஒரு டேஞ்சென்ட், அதுக்கு பேர் தான் லைன் டச்சஸ் அ கர்வ். எல்லாமே parallel to x axis. All the lines are parallel to x axis. சரிங்களா? எல்லா லைனும் parallel to x axis ஆ இருக்குது. அப்ப எல்லா லைனும் parallel to x axis தான் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொன்னேன். ஸ்லோப் கண்டுபிடிக்கும் பொழுது இல்லையா, அது parallel to x axis ஆ இருந்தால் அந்த ஸ்லோப் உடைய வேல்யூ f dash of x is equals to 0. f dash of x is equals to 0. நல்லா கவனிச்சுங்க. முதல்ல நான் பார்க்க போறது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான். நான் மேக்ஸிமம் மினிமம்க்கே வரல இன்னும். வெறும் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப என்ன அர்த்தம்னா f dash of x is equals to 0. புரியுதா எல்லாருக்கும்? ஏன் எந்த பாயிண்ட்ல நான் எடுக்கிற அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்ல எல்லா வேல்யூவும் பாத்தீங்கன்னா டேஞ்சென்ட் ஈக்குவல் டு 0. டேஞ்சென்ட் ஈக்குவல்ஸ் டு 0. இப்ப நெக்ஸ்ட் கேஸ் நான் என்ன பண்ணுவேன், இதை பத்தி நீங்க பத்திக்கலாம். அப்போ எனக்கு இந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கிடைக்கணும் என்று சொன்னால் I can say this is called f dash of x is equals to 0. First thing, இந்த f dash of x equals to 0 போடும் பொழுது we'll get the critical numbers. அப்புறமா சில விஷயங்கள் கிடைக்கும். என்ன தெரியுமா, அந்த கர்வ் பெண்ட் ஆகுது இல்லையா, அப்போ கிடைக்கிறதுனால அதுக்கு பேரு டர்னிங் பாயிண்ட்ஸ் அல்லது ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ். எப்பொழுதுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் அந்த கர்வ் parallel to x axis சொன்னேன் இல்லையா, அது எந்த பாயிண்ட்ல parallel இருக்கோ அந்த பாயிண்ட் எல்லாம் called as என்ன பாயிண்ட், critical points. இந்த x1, x2, x3 are called as critical points. x1, x2, x3 are called as critical points. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த a இருக்கு இல்லையா, இந்த b, இதுதான் இன்டர்வல் a, b. இதுக்கு பேர் என்ன பாயிண்ட்ஸ் தெரியுமா? we call it as a end points. அது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்ல கொண்டு வர முடியாது. they are call it as a end points. they are call it as a what? end points. நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதுதான் end points சொல்லிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் இது மட்டும் தானா? ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ், டர்னிங் பாயிண்ட்ஸ் தான் இது மட்டும் தான். எப்பொழுதெல்லாம் f dash of x equal to 0 போடுறேன்னா அப்பொழுதெல்லாம் அந்த பாயிண்ட் வந்து நான் என்ன சொல்லலாம், x1, x2, x3, அதுக்கு பேரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நான் சொல்வேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ், டர்னிங் பாயிண்ட்ஸ். கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்க்கு அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன்னா, if I put x dash of x equals to 0, some values are does not exist. இல்லையா? அப்போ f dash of x வந்து does not exist. அதாவது அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல இந்த கர்வ் டிஸ்கண்டினியூஸா இருக்கும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கொடுத்திருக்கிற கர்வ் வந்து டிஃபரன்ஷியபிள் பண்ண முடியாததா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு கண்டினியூஸ் கர்வ்ஸ் என்று சொன்னால் வித்தவுட் டேக்கிங் அன்பிரேக்கபிள். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, does not exist. ஒரு f of x is equals to 1 by x எடுக்கிறேன். எனக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா the slope is equals to 0. f dash of x is equals to 0. Please listen very carefully. அப்போ f of x equals to 0 சொன்னா f dash of x எனக்கு தேவை 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 by x square. We'll get minus 1 by x square equal to 0. Minus 1 by x square is equals to what? 0. நல்லா கவனி. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டா என்ன வரும்? minus 1 equal to 0. அப்போ which means that இந்த இடத்துல கண்டிப்பா x not equal to 0 இருந்திருக்கணும். அப்பதான் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். நான் நிறைய சம்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டேன். 11th ஸ்டாண்டர்ட்ல நிறைய போட்டு வந்திருப்பீங்க. அப்ப இந்த x not equal to 0 இருக்கு இல்லையா, அதையும் நீங்க என்ன பண்ணணும், x equal to 0வையும் நீங்க கிரிட்டிக்கல் நம்பரா சேர்த்துக்கணும். அப்போ f dash of x equals to 0 போடும்பொழுது சில வேல்யூஸ் கிடைக்கும். அதுக்கு பேரு டர்னிங் பாயிண்ட்ஸ், ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ், கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்னு சொல்லலாம். ஆனா அதே கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் டிஃபைன் ஆகல, இட் இஸ் எக்ஸிஸ்ட் ஆகல, நாட் டிஃபைன். அந்த வேல்யூஸ் நீங்க அப்ப கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் என்று சொன்னால், please remember my dear students, not only f dash of x equal to 0 we are getting the values, and also where the points does not exist.
that is called critical numbers. If I get f dash of x equal to 0, if you get x1, x2, x3, and the value of mattu, we call it as a extremum points or stationary points or turning points. எது வேணாலும் சொல்லலாம். கிரிட்டிக்கல் நம்பர்ல இப்ப இதனுடைய வேல்யூ x4 இருக்குன்னு வச்சுங்க, அதையும் கூட சேர்த்து நல்லா கவனிச்சுங்க. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் டெஃபினிஷன். இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ், which means that f dash of x equals to 0 and also the point where the f dash of x does not exist, அதையும் கூட சேர்த்துக்கலாம். That is called critical numbers. Any doubts? Any doubts? Any doubts? யாராவது டவுட்ஸ் இருக்கா? இப்ப அடுத்தது போலாமா? இது கிரிட்டிக்கல் நம்பர், ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ், டர்னிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும்? சீக்கிரம் சொல்லுங்களேன். எஸ் சார். எஸ், ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க. இப்ப ரப் பண்ணிட்டுமா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். இப்போ அடுத்தது, இப்போ ஒரு கர்வ் எங்கெல்லாம் பெண்ட் ஆகும் அதுக்கு பேரு பீக்னு சொல்லுவாங்க. இங்க மேல இருந்து ஒரு பாயிண்ட் வருது, நல்லா கவனி. இப்படியே போயிட்டு ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது அப்படியே மேல, அப்போ இல்ல அப்படி இது வரைக்கும் அப்படியே டிகிரீசிங்ல இருந்துச்சு, அப்படியே டிகிரீசிங்ல இருக்குது. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீசிங்கா மாறும். இது ஒரு சைடு. அப்போ இது வந்து லோயர் பீக், கீழே வந்துட்டு மேல போற, அடுத்து மேல போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு பாயிண்ட்ல வந்து கீழே வந்து, அதே போல இந்த இடத்துல பாருங்க, லோயர் டைரக்ஷனை நோக்கி வருது, அதுக்கப்புறம் அபவ் டைரக்ஷன்ல நோக்கி போகுது. அப்போ இது டிகிரீசிங் ஆகி இன்க்ரீசிங் ஆகும். இது லோயர் பீக்கு, இது வந்து லோயர் பீக்கு, இது வந்து ஹையர் பீக். அப்ப ஹையர் பீக்கு பேரு மேக்சிமம் சொல்லுவோம், லோயர் பீக்கு பேரு மினிமம் சொல்லுவோம். சரிங்களா? மினிமம் சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல ஹையர் பீக் பாருங்களேன், லோயர் பீக்கு x1 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல லோயர் பீக்ல இருக்கு x3. இது ரெண்டும் லோக்கல் மினிமம் அட் த பாயிண்ட் x3, லோக்கல் மினிமம் அட் த பாயிண்ட் x1. இந்த பாயிண்ட் என்ன சொல்லலாம், லோக்கல் மேக்சிமம் அட் x2. அப்போ லோக்கல் மேக்சிமம், லோக்கல் மினிமம் எத்தனை வேணா இருக்கலாம், எத்தனை பாயிண்ட்ஸ் வேணா இருக்கலாம், ஆனால் அப்சல்யூட் மேக்சிமம், அப்சல்யூட் மினிமம் ஒண்ணுதான் இருக்கும். அப்போ வாட் இஸ் அப்சல்யூட் மினிமம்? ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாமா மேக்சிமம். இப்ப இந்த கர்வ் அதிகபட்சமான பெண்ட். இப்ப நான் இன்னொன்னு எடுக்கிறேன் பாருங்க, இந்த கர்வே சரி சரி பி தான் போட்டேன், 3 போதும். இப்ப எங்கெங்கெல்லாம் கர்வ் பெண்டா இருக்கு பாரு, இந்த இடத்துல கர்வ் பெண்டா இருக்கு, அதோட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பெண்டா இருக்குது, இந்த இடத்துல இதெல்லாம் மேல பெண்டா இருக்கு, இது ரெண்டும் கீழே பெண்டா இருக்கு. இப்ப ஹையஸ்ட் பீக் நான் உச்சிக்கு போனோம், நான் போறேன் ஊட்டிக்கு போறேன், ஊட்டியுடைய உச்சி எது தெரியுமா, தொட்டபெட்டான்னு சொல்லுவோம். ஹையஸ்ட் பீக் இல்லையா, அதுதான் வந்து ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியால இல்லையா, தொட்டபெட்டா. அப்ப அந்த சவுத் இந்தியால ஹையஸ்ட் பீக், அது முனைதான் பீக். அப்ப இதுல பாருங்க எது ஹையர் முனை, இங்க ஒரு முனை இருக்கு ஹையர்ல, அதே போல இந்த இடத்துல ஏதோ லிமிட் இது வரைக்கும் தான் கொடுத்துருக்கான். இது அதுக்கப்புறம் கேரளா பார்டர் போயிடுது, இதுல தமிழ்நாடு பார்டருக்குள்ள ஏல இருந்து பி வரைக்கும் தமிழ்நாடு மாறும், இது கேரளா போயிடுது, இது கர்நாடகா போயிடுது. அதுதான் ஏ, என்னுடைய எல்லை ஏ டு பி. இங்க எது ஹையஸ்ட் பீக்னு பாருங்க, எந்த பாயிண்ட் சொல்ல முடியுமா? மொத்தம் பாருங்க எத்தனை பாயிண்ட் இருக்குது, x1, x2, x3, அது இல்லாம n பாயிண்ட்ஸும் இருக்குது, b, a என்ற பாயிண்ட்ஸும் இருக்கு. இதுல ஹையஸ்ட் பீக் எதுப்பா, எந்த இடம் உயரமா இருக்கு, மிக அதிகமான உயரத்தை வருது, இதெல்லாம் கீழே வருது. மேல இருக்கிறத பாரு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுல அதிகபட்சமான ஹைட் எங்க இருக்குது, எந்த பாயிண்ட்ல இருக்குது? கம் ஆன், வெரி சிம்பிள். எந்த பாயிண்ட் ஹைட்டா இருக்குது? x2. x2-ஆ? இது அதிகமா இருக்கு. டயக்ராம பாருங்க, போர்டு தெரியுதுல கிளியரா, டயக்ராம்ல பாருங்க, இந்த பாயிண்ட் அதிகமா இருக்கா, இந்த பாயிண்ட் அதிகமா இருக்கா? 3 பாயிண்ட், இந்த பாயிண்ட் அதிகமா இருக்கா, பி என்ற பாயிண்ட்ல அதிகமா இருக்கா, x2 என்ற பாயிண்ட்ல இருக்கா, இந்த பாயிண்ட். நல்லா கவனி, நீ ஏன் இத சொல்ல சொல்ற, யார் சொல்லுதுங்க ஆன்சர்? வாட்ஸ் யுவர் நேம்? சிவானி. ஏன் அந்த பாயிண்ட் சுவானி? சிவானி நல்லா கவனிமா, x2ன்ற பாயிண்ட் ஏன் சொன்னீங்கன்னா அது பெண்ட் ஆகுது, அப்படி கிடையாது.
அப்சல்யூட் மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிக்கும் பொழுது எந்த பாயிண்ட் பெண்ட் ஆனாலும் பாருங்க, இந்த பாயிண்ட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தான் போகுது, அது பெண்ட் ஆகவே இல்லை, எங்கேயோ போய் பெண்ட் ஆக போகுது. ஆனா இந்த 3 பாயிண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஹைட் இருக்குதான், விச் ஹாஸ் த ஹையஸ்ட் ஹைட், அதுதான் ஹையஸ்ட் பீக்ல இருக்கு. பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த பாயிண்ட் தான் நான் என்ன சொல்லும், அப்சல்யூட் மேக்ஸிமம். திஸ் பாயிண்ட் இஸ் கால்ட் அப்சல்யூட் மேக்ஸிமம் at x is equals to a. அந்த y வேல்யூ இருக்கு இல்லையா, f of a, அதுக்கு பேர் தான் absolute maximum value. That is called absolute maximum value. இப்ப அடுத்தது பாருங்க, லோயஸ்ட் பீக், அடிமட்டம், அடிவாரம் சொல்றோம் இல்லையா, வீங்கிற அப்படியே தரையோடு வந்துட்டோம். பாருங்க, இது ஒரு தரை கீழே வந்திருக்கு டவுனு, இது ஒரு டவுன் கீழே பெண்ட், அதுக்கப்புறம் பெண்ட் இல்ல. இப்ப எதுல லீஸ்ட், x1 x3? எது மிக குறைவான வேல்யூ கீழே வந்திருக்குது, அடிவாரத்துக்கு வந்தது எது, இங்க வந்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்குது வேவ். அப்ப எது லீஸ்ட்? நீங்க சொல்ல மாட்டீங்க, நானே ஆன்சர் போயிட்டே இருக்கணும். x3, வெரி குட் பா, x3. அப்போ நான் என்ன சொல்லலாம், இட் இஸ் அப்சல்யூட் மினிமம். அந்த x வேல்யூ சொல்லும் பாயிண்ட் at x is equals to x3, and அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, f of x3 தான் மேக்ஸிமம், அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ. இப்படிதான் அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால இந்த ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் மினிமம் அப்சல்யூட் மேக்ஸிமம் நான் கொண்டு வந்தேன். இப்போ நீங்க பாருங்க, இதை எப்படி, இதுக்கு ஒரு ஒர்க்கிங் ரூல் தரேன். அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம்க்கு I'll give you the working rule. First critical points எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு, ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, டர்னிங் பாயிண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமமா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமம்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்சல்யூட் மினிமம் எப்படி கண்டுபிடிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா, கிரிட்டிக்கல் நம்பர்ஸ், அதாவது f dash of x is equals to 0 வச்சு, இந்த டயக்ராமை வச்சு சொல்றேன், கிரிட்டிக்கல் நம்பர்ஸை கண்டுபிடிக்க முடியும். என்னென்ன கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம், f dash of x 0 போட்டாதான் x1 x2 x3 கிடைச்சது. அப்போ x1 x2 x3 இருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிச்சாச்சு. இவங்களுக்கு பேரு we call it as a critical numbers இல்லையா. அதோட இல்லாம we have to find out the end points. End points, இந்த end points எல்லாம் கண்டுபிடிக்கும். இந்த end points எல்லாம் என்னென்ன இருக்கு, ரெண்டே ரெண்டு தான், a, b. அது ரெண்டுத்தையும் போட்டோம். இந்த 5 வேல்யூவையும் x1 x2 x3 a b, இது எல்லாத்துலயும் y உடைய வேல்யூ, அந்த ஃபங்க்ஷன் பேர் என்னது, f of x ல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அதாவது f of x1 f of x2 f of x3 f of a f of b. Find all the values. இந்த வேல்யூஸ்லயே எது அதிகமான வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் f of a, இங்க பாருங்க எது அதிகமா இருக்கு, இதான் அதிகமா இருக்கு. நான் இந்த கிராஃபை வச்சு, இந்த டயக்ராமை வச்சு சொல்றேன், a f of a தான் அதிகம், இந்த இடம் தான் இருக்கிறதுல மேக்சிமமா இருக்குது. லோயஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா x3 ல இருக்குது, அப்போ இதுதான் லோயஸ்ட். அப்போ f of a அப்படின்றது அப்சல்யூட் மேக்சிமம் வேல்யூ, f of x3ன்றது அப்சல்யூட் மினிமம் வேல்யூ. அந்த பாயிண்ட் ஏன்றது பேரு absolute maximum value at that point x equals to a, absolute minimum value at the point x is equals to x3. இதுதான் very very basic procedure, working rule to find the maxima and minima absolute. புரியுதுங்களா, absolute maxima minima கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு working procedure இதுதான். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? அடுத்து இப்ப லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமாக்கு போலாமா? உங்களதான் கேக்குறமா? Yes, sir. Right, okay. Now listen. இப்போ ரப் பண்ணிட்டுமா, புரிஞ்சிச்சுல? x critical numbers தான் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. Critical numbers are said to be put f dash of x equal to 0. We'll get some x values that are called as critical numbers, and also if I put f dash of x equals to 0, some values are undefined, and the values will include பண்ணனும், அதுக்கு பேர் தான் critical numbers. Stationary points now only you have to put f dash of x equal to 0.
அந்த வேல்யூஸ்க்கு மட்டும்தான் டேர்னிங் பாயிண்ட்ஸ் பேரு, எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் பேரு, ஸ்டேஷனரி பாயிண்ட். கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் என்றால் என்ன எடுத்துக்கணும்? எக்ஸிஸ்ட் ஆகாத இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் இன்க்ரீசிங் டிகிரீசிங்லேயே பார்த்தோம். அடுத்தது பாருங்க, லோக்கல் மேக்சிமா அண்ட் லோக்கல் மினிமா. அப்சல்யூட் மேக்சிமா ஒண்ணுமே இல்லை, அதுக்கு டெஃபினிஷனே கிடையாது. இதுதான் ரூல். நான் இப்ப போட்டேன் இல்லையா, அதுதான் அப்சல்யூட் மேக்சிமா அப்சல்யூட் மினிமாக்கான ரூல். இப்ப பாருங்க நெக்ஸ்ட், இப்ப இந்த லோக்கல் மேக்சிமா லோக்கல் மினிமா தான் ரொம்ப முக்கியம். லோக்கல் மேக்சிமா அண்ட் லோக்கல் மினிமா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், லோக்கல் மேக்சிமாவை பத்தி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். லோக்கல் மேக்சிமா நல்லா கவனிங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு ஃபங்க்ஷன் வரைகிறேன், ஒரு டயக்ராம் ஒன்று வரைச்சிக்கலாமா, ஒரு கிராஃப். நான் போன வாட்டி அப்சல்யூட் இது மேக்சிமா மினிமாக்காக ஒரு பெரிய கிராஃப் ஒன்று வரைஞ்சேன். இப்போ எப்படி ஒன்று வரைகிறேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இதுல ஒரு கிராஃப் வரைகிறோம். சரிங்களா? நான் எடுத்துக்கிறது ஒரே ஒரு பீக் வேல்யூ தான் எடுக்கிறேன். அப்ப இந்த கர்வ் இங்க போயிட்டு இதுதான் ஹையஸ்ட் பீக். சரிங்களா? இந்த வேல்யூவை ஐ எம் டேக்கிங் திஸ் as C வேல்யூ. இந்த வேல்யூவை ஐ எம் டேக்கிங் திஸ் as C வேல்யூ. சரிங்களா? இந்த கர்வுக்கு பேரு y equals to f of x. இப்ப நான் என்ன பண்ண போறேன், கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை நீங்க இது வரைக்கும் எங்க வேணா யாருக்கிட்ட வேணா போய் நீங்க படிச்சிருங்க இந்த லோக்கல் மேக்சிமம் லோக்கல் மினிமம், இன்னைக்கு படிக்கிறது ரொம்ப கிளியர் ஆயிடுவேன். சரிங்களா? அப்படியே ஒரு என்ன சொல்ற, ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஒரு என்ன சொல்ற, ஒரு ஸ்டில் வாட்டர் மாதிரி உங்களுக்கு புரியும். சரிங்க? கிளியர் அண்ட் கிறிஸ்டல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த சீல இருந்து ஒரு நெய்பர்ஹுட் எடுக்கிறேன். இந்த சைடு வந்தா நெய்பர்ஹுட், லெஃப்ட் ஹேண்ட் நெய்பர்ஹுட். லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்தேன், இந்த லெஃப்ட் ஹேண்ட் நெய்பர்ஹுட் இல்லையா, நீங்க கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லும் போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லெஃப்ட் ஹேண்ட் நெய்பர்ஹுட் தான் இவன் C மைனஸ் H. Hன்றது ரொம்ப சிறிய வேல்யூ, அது ஆல்மோஸ்ட் லிமிட்ஸ்ல படிச்சிருப்பீங்க, டென்ஸ் டு 0. அப்ப ரொம்ப நான் பாக்குறதுக்கு உங்களுக்கு நேக்கட் ஐல பாக்குறதுக்கு இது ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்கணும்ன்றதா தள்ளி போடுறேன். இது ரொம்ப க்ளோஸ், வெரி க்ளோஸ் டு C. இதுக்கு பேரு லெஃப்ட் ஹேண்ட் நெய்பர்ஹுட் பேரு. அதுக்கு அடுத்தது சிக்கு கொஞ்சம் அருகில இருக்கிற இன்னொரு வேல்யூ இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு. அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல ஆட். அப்ப திஸ் இஸ் கால்ட் ரைட் ஹேண்ட் நெய்பர்ஹுட். லெஃப்ட் ஹேண்ட் நெய்பர்ஹுட், ரைட் ஹேண்ட் நெய்பர்ஹுட். நல்லா கவனிக்கணும். இப்ப நான் என்ன சொல்ல போறேன், டெஃபினிஷனை கவனிங்க. இப்போ பாருங்க, let f be a, fன்றது f of x கூட எடுத்துக்கலாம். let f of x be a real valued function. f of x is a real value function. இப்போ இந்த பாயிண்ட் தான் C இருக்கு இல்லையா, this is called interior point னு சொல்லலாம். let C be an interior point. let C be an interior point in the domain of f. in the domain, அப்ப டொமைன்னா இந்த கொடுத்திருக்கிற கர்வ் உடைய டொமைன்ல இருக்குது. டொமைன் இன் f of x or f இல்லையா? இப்போ நம்ம என்ன சொல்றோம், இந்த C இருக்கு இல்லையா, நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, இது இன்க்ரீசிங்ல இருந்து டிகிரீசிங் ஆகுது. அப்போ இது மேக்சிமம் தான். இன்க்ரீஸ் ஆகி டிகிரீஸ் ஆகுது, டிகிரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆனா மினிமம் பார்க்க போன கர்வ்ல. அப்போ இது இன்க்ரீஸ் ஆகி டிகிரீஸ் ஆகுது, அப்போ இந்த பாயிண்ட் கண்டிப்பா மேக்சிமம் தான். இந்த C என்ற பாயிண்ட் லோக்கல், தென் C is called லோக்கல் மேக்சிமம். லோக்கல் மேக்சிமமா இருக்கணும்னு சொன்னா, லோக்கல் மேக்சிமமா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, தென் என்ன அர்த்தம்னா, இந்த f of C is greater than f of x. உங்களுக்கு இது மாதிரி சொன்னா புரியாது, நான் சொல்றேன், அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து நான் சொல்றேன். அப்போ ஃபார் ஆல் என்ன வேல்யூ, ஃபார் ஆல் எது எக்ஸ் எதுக்குள்ள இருக்கும், இதுதான் இன்டர்வல் C மைனஸ் Hக்கும் C மைனஸ் H பிளஸ்க்கும் Hக்கும் நடுவில் இருக்கும். ஃபார் ஆல் C belongs to C minus H plus C plus H. C minus H and C plus H. சரிங்களா? இதுக்கு நடுவில் இருக்கும்.
இப்ப நல்லா கவனிங்க, ஒரு ஈஸியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்ப எஃப் ஆஃப் சி தான் இருக்கிறதுலே பெருசு. அதுக்கு பக்கத்துல நீங்க எந்த வேல்யூ எடுங்க, இப்ப சி இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ தான் மேக்சிமம் வேல்யூ, அதுதான் பி. இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு வேல்யூ எடுப்பீங்க, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு வேல்யூ எடுப்பீங்க, எடுத்து அதோட வேல்யூவை கண்டுபிடிப்பீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து உங்களுக்கு 2ன்னு வச்சுங்க, இது வந்து 3ன்னு வச்சுங்க, இது வந்து 3. நான் என்ன பண்றேன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பிளஸ் 1ன்னு எடுக்கிறேன், ஏதோ ஒரு வேல்யூ இல்ல. அப்போ என்ன சொல்லலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பிளஸ் 1ன்னு எடுக்கிறேன். அப்போ சி தான் 3, இதுக்கு நெய்பர்ஹுட் எடுக்கிறேன், இதுக்கு முன்னாடி வேல்யூ 2 எடுக்கிறேன். அப்ப 2 எடுத்தா இது என்ன மாறிடும், 2 பிளஸ் 1 3. எஃப் ஆஃப் எக்ஸ் அதுக்கு நேரா 3 எடுத்தனா அதுதான் 4. சரிங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ 4. நான் இப்ப இந்த சி மைனஸ் ஹெச்சுக்கும் சி பிளஸ் ஹெச்சுக்கும் நடுவில் எடுக்கிறேன். சரிங்களா, எஃப் ஆஃப் சி அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்ப இதனுடைய வேல்யூ பாருங்க, நெய்பர்ஹுட்ல பாக்குறேன், எக்ஸ் பிளஸ் 1. அப்ப அதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 3 இல்லையா. அதுக்கு அடுத்தது எடுக்கிறேன், அதே போல நெக்ஸ்ட் நெய்பர்ஹுட், ரைட் ஹேண்ட் சைடு நெய்பர்ஹுட், அந்த வேல்யூ எடுக்கிறேன். பாருங்க, இந்த பாயிண்ட்டுக்கு இது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு கீழே தான் இருக்கும் இந்த வேல்யூ, இதுக்கு மேல இருக்காது இல்லையா. இது நெய்பர்ஹுட் வந்து லோயர். அப்போ வந்து நெக்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, we can see any point you can take on f of x. இங்க 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 எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அது f of c விட குறைவாதான் இருக்கும், அதுதான் இங்க சொல்ல முடியும். அப்போ f of c is greater than all f of x values. என்ன ஒரு வேல்யூவை நீங்க எடுத்தாலும் அது f of c க்கு குறைவாதான் இருக்கும். That is called f of x. அப்போ லோக்கல் மேக்சிமம்னா இன்க்ரீஸ் ஆகி டிகிரீஸ் ஆகுது. லோக்கல் மேக்சிமம் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி டிகிரீஸ் ஆகுறது. இப்ப நான் ஒரு வேல்யூ எடுக்கிறேன், நல்லா கவனிங்க. இப்ப இந்த ஃபங்க்ஷன் எடுக்கிறோமா, இப்போ இது எஃப் ஆஃப் சி மைனஸ் ஹெச், எஃப் ஆஃப் சி மைனஸ் ஹெச் லெஸ் தென் எஃப் ஆஃப் சி இஸ் லெஸ் தென் எஃப் ஆஃப் சி பிளஸ் ஹெச். கரெக்டா. அப்போ எஃப் ஆஃப் சி பாருங்க, எஃப் ஆஃப் சி மைனஸ் ஹெச், எஃப் ஆஃப் சி less than f of c plus h. இப்ப நான் எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் f of c தான் பெருசா இருக்கும் f of x ல, இதுதான் கண்டிஷன். அப்போ இன்னொன்னு, இதெல்லாம் போட்டு நீங்க குழப்பிக்கவே வேண்டாம், ரெண்டு விஷயம் சொல்லி தரேன், அதை ஞாபகம் வச்சீங்கன்னா நீங்க ஈஸியா இதை கண்டுபிடிச்சிடலாம். இது என்ன ஆகுதுன்னா, இன்க்ரீசிங் கர்வ், இன்க்ரீஸ் இப்படி போகுது ஸ்ட்ரெயிட்டா, இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் இந்த சி என்ற பாயிண்ட் வந்து என்ன ஆயிடுமா, கொஞ்சம் சொல்லுங்களேன். தொண்டை எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு, நீங்க தான் சொல்லணும். காலைல இருந்து கிளாஸ் எடுத்துட்டே இருக்க சார், தொண்டை ரொம்ப பெயினிங்கா இருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கீங்க, சி என்ற பாயிண்ட்ல இன்க்ரீஸ் ஆகி டிகிரீஸ் ஆயிருக்கு. இஸ் இட் ரைட்? Yes, sir. At the point C, the curve increases. At the point C, decreases. The last class la சொன்னேன், when the curve increases, what is your f dash of x? என்ன நடந்துருக்கோங்க, இப்ப பாருங்க, increasing na, what is the condition? F dash of x is greater than 0. சரியா, f dash of x is greater than 0. Decreasing na என்ன சொன்னோம் போன வாட்டி, increasing decreasing la படிச்சோம், f dash of x is less than 0. அப்போ இந்த f dash of x உடைய வேல்யூ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேரு லோக்கல் மேக்ஸிமம். இப்ப எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கோம் இல்லையா? I hope you all understand this. So அப்ப அந்த பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போறதுன்னா அது வந்து we call it as a, இது அப்போ என்ன சொல்லுவோம், which is from, அப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போ the f dash of x இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அப்ப நான் முதல்ல எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த பாயிண்ட் சில ஒரு டேன்ஜென்ட் வரைவேன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் கிரிட்டிக்கல் நம்பர்ஸே எனக்கு தெரியும், அதுதான் டர்னிங் பாயிண்ட்ஸே தரும். வரைஞ்சா அது கண்டிப்பாக it is parallel to x axis. இப்போ சப்போஸ் இந்த கர்வ் இருக்கு இல்லையா, y equal to f of x, இந்த டேன்ஜென்ட் parallel to x axis. ஆகவே I can say f dash of x equals to 0. அப்போ இங்க ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் இருக்கு. என்ன கிரிட்டிக்கல் பாயிண்ட், எந்த பாயிண்ட்ல இது ஜீரோவா இருக்குது, f dash of x equals to போட்டானா x உடைய வேல்யூ c கிடைக்கும்.
அப்போ இந்த x equals to c என்பது லோக்கல் மேக்சிமமா லோக்கல் மினிமமா கண்டுபிடிக்கலாம். ஐ வாண்ட் டு சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ இங்க எடுத்து பார்க்கணும். f dash of x. அப்போ f dash of x னா ஒரு நெய்பர்ஹுட் எடு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாரு, c minus h. அதை சப்ஸ்டியூட் பண்ணு. அது பாசிட்டிவா வந்தால் என்ன சொல்லணும், அதுக்கு அடுத்தது பாருங்க c plus h. அதை எடுங்க, will get negative. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல x equals to c, இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் நெய்பர்ஹுட் எடுப்பா. That is called c minus h. I am taking f of c minus h. அப்ப அந்த வேல்யூ போடுறேன், that is greater than 0. அப்ப f dash of x ன்றது, சாரி, f dash of c minus h ன்றது பாசிட்டிவ். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு நெய்பர்ஹுட் f dash of c plus h, இதனுடைய சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கிறேன், less than 0. அப்ப என்ன அர்த்தம், நெகட்டிவ். அப்போ நல்ல கவனிங்க, when f dash of x, its sign changes from positive, எப்போ left hand neighborhood, அதுக்கப்புறம் right hand neighborhood, positive to negative, that point x equals to c is a local maximum. X equals to c is a local maximum. Please take note. இதுதான் லோக்கல் மேக்ஸிமமான டெஃபினிஷன். அப்ப பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போகுது. அப்ப இன்க்ரீஸ் ஆகி டிகிரீஸ் ஆகுது. எப்படி வேணா வச்சுக்கலாம், இன்க்ரீசிங் டு டிகிரீசிங். அப்படி மேல ஏறி கீழே வருது, அப்போ அது மேக்சிமம். கீழே வந்து மேல ஏறினா அது பேர் என்னது, மினிமம். நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு வந்தால் அது கால்ட் அஸ் என்னது, லோக்கல் மேக்சிமம். சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு, எழுதிங்க. அடுத்து போலாம், லோக்கல் மினிமா. சரியா, லோக்கல் மினிமா. Next one, local minima. Local minima. அதே போலதான். Let us draw the curve. போன வாட்டி வரைஞ்சோம். We have taken x-axis and y-axis. We are drawing the curve like this. போன வாட்டி மேல, இப்போ கீழே. இதுதான் lowest peak. Local minima. இந்த பாயிண்ட்டுக்கு நேரா எடுக்கிறேன். இது வந்து c, இது நெய்பர்ஹுட், லெஃப்ட் ஹேண்ட் நெய்பர்ஹுட் c minus h, இது ரைட் ஹேண்ட் நெய்பர்ஹுட் c plus h. சரியா, இதுக்கு நேரா ஒரு லைன் வரைகிறேன். அதுதான் வந்து உங்களுடைய ஸ்லோப். இல்ல, டான்ஜென்ட்டுக்கு பேரலா இருக்குது, அதனால ஸ்லோப் வந்து 0. இந்த வேல்யூ என்ன சொல்லுவோம், f dash of x equals to 0. The slope is 0. The slope is 0. அல்ல, right, isn't it? அப்ப ஸ்லோப்ல dy by dx equal to 0. அது தெரியும், parallel to x axisல the slope is 0. f dash of x equals to 0. அப்ப நான் டெஃபினிஷன்ல எழுதும் பொழுது எப்படி எழுதலாம் தெரியுங்களா? Let f be a, நல்லா கவனி, let f be a real valued function. Let f be a real valued function. Let f be a real valued function and c be an interior point. And c be an interior point. one வாட்டி போட்ட மாதிரி தான், in the domain f, in the domain f, then c is called the local minima, called the local minimum point. Local minimum point if there is, if f of c, yeah, which is equals to f of c, one வாட்டி greater than போட்டோம் இல்லையா, less than f of x. இந்த கர்வ்ல இருக்கிற எந்த பாயிண்டை எடுத்து பார்த்தாலும், இந்த கர்வ்ல இருக்கிற எந்த பாயிண்டை எடுத்து பார்த்தாலும் இந்த f of c க்கு எல்லாமே சின்னதா தான் இருக்கும், பெருசா இருக்கும். சாரி, f of c தான் ரொம்ப குறைய, லீஸ்ட் வேல்யூ f of c தான் இருக்கிறதுலே மிக குறைந்த வேல்யூ f of c. அதுதான் சொல்றாங்க, f of c is less than all the points of f of x, where your x is belongs to c minus h, c plus h.
where your x point is belongs to எதுக்கு நடுவுல இருக்கு x c minus h க்கோ c plus h க்கோ நடுவுல இருக்கு. நான் நெய்பர்ஹுட் இருக்குல்ல. இப்ப நல்லா கவனிங்க கண்டிஷன்ஸ. இந்த இடத்துல என்ன இருக்கு கர்வ் டிகிரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளுக்கு கண்டிஷன் தெரியும். டிகிரீசிங்னா f dash of x is less than 0. இன்க்ரீசிங்னா f dash of x is greater than 0. நான் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா I have to put f dash of x equal to 0. இப்போ x equals to c கிடைக்குது. இந்த இடத்துல 0 போடும்போது I'll get the point is x equals to c. Suppose I want to say this x equals to c is a local maximum அப்படின்னு சொல்ல local minimum அப்படின்னு சொல்லணும்னா என்ன தெரியுமா கண்டிஷன்? f dash of x changes its sign from negative to positive. அப்ப நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா இருந்தா அந்த பாயிண்ட்க்கு பேரு x equals to c என்ற பாயிண்ட் is called a local minimum. Is called local. This is all about local maxima and local minima. இப்போ நீங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் ஒர்க்கிங் ரூல்ஸ் சொல்லிடுறேன். ஒரு கர்வை வச்சு நான் ஒர்க்கிங் ரூல்ஸ் சொல்ல போறேன். நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ஒர்க்கிங் ப்ரொசீஜர் நான் சொல்ல போறேன். You have to be mentioned. ஏன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஒருவேளை இது எனக்கு ஏற்கனவே தெரியும் சார், இதை நான் பலமுறை பார்த்துட்டேன், பரவாயில்ல. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் டெக்னிக்கலா ரொம்ப டிபிக்கல். இதே மாதிரி டிபிக்கல்ல ஒரே மாதிரியான ஈஸி டிபிக்கல் எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான் டிபிக்கல். அந்த டிபிக்கலான ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா ஈஸியா உங்களுக்கு இருக்கும். ஆகவே தயவு செய்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பிலோவ்ட் ஸ்டூடெண்ட், ப்ளீஸ் லிசன் திஸ் கேர்ஃபுல்லி. எல்லாம் கவனிக்கிறீங்களாமா? நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். சார் இது எப்படி இதை மேக்சிமம் மினிமம் இதை எப்படி சொல்றீங்க? ஸ்லோப் லெஸ் தென் 0 இருந்தா இது f dash, இது இன்க்ரீசிங் டிகிரீஸ்ல படிச்சிருக்கிறீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்த கர்வ் இல்லையா, இந்த ஸ்லோப்புக்கு அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில ஒன்னு சொல்லுவோம். ஸ்லோப் என்றாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்திருந்தா அதுக்கு பேரு tan theta. இங்கதான் ஸ்லோப்ப நம்ம என்ன சொல்றோம்? f dash of x ன்னு சொல்றோம். அப்ப நான் என்ன சொல்லலாம்? f dash of x-ன்றத கம்பேர் பண்ணீங்கன்னா I can say this as tan theta. ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். நான் இப்ப மேக்சிமம் வேல்யூஸே இருக்கு. மேக்சிமம் கர்வ்னா இப்படி இருக்கும். இங்கதான் உன்னுடைய சி என்ற பாயிண்ட் இருக்கு. இப்ப என்ன சொல்லிட்டாங்க? இதனுடைய ஸ்லோப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லோப் எனக்கு tan இந்த ஸ்லோப் tan theta. எனக்கு இந்த f dash of x 0. ஏன்னா அது parallel to x axis. அப்ப இதனுடைய வேல்யூ 0 போடுறேன். tan theta உடைய வேல்யூ 0 பா. நான் இதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் இங்க இருக்கு c minus h. அதனுடைய ரைட் ஹேண்ட் சைடு நெய்பர்ஹுட் c plus h. இப்ப c கான டான்ஜென்ட் தானே இது. c minus h கான டான்ஜென்ட் எப்படி வரையலாம்? எவ்வளவு கர்வ் எப்படி இப்படி வந்துடும். சும்மா இப்படி வருதுன்னு வச்சு இப்படி இருக்கு. ஸ்லோப் என்றால் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். இதுதான் தீட்டா. கரெக்டா? அதுக்கு அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் இப்ப tan theta உடைய வேல்யூ 0ன்னு எனக்கு தெரியும் இல்லையா? இப்ப அடுத்தது நெக்ஸ்ட் பாரு. இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கர்வ்ல உங்களுக்கு போட்டுருங்க. சும்மா இப்படி வருது. அப்ப இந்த இடத்துல ஒரு லைனை வரைகிறேன். இது இப்படியா? சாரி, இதுல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் போகும். இதுதான் வரும் தீட்டா. இந்த ஆங்கிள் பேர் என்னது? 0 to 90 இல்லையா? இந்த ஆங்கிள் பேர் என்ன இருக்கு? இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த 0 to 90 இருக்கிற ஆங்கிள் பேர் என்ன சொல்லுவீங்க? We call it as a acute angle. We call it as a acute angle. இந்த ஆங்கிள் என்ன சொல்வீங்க? இது பேரு ஆப்டியூஸ். அக்யூட் என்று சொன்னால் 0 to 90. ஆப்டியூஸ் என்று சொன்னால் 90 to 180. இப்போ இதுதான் ஸ்லோப். ஸ்லோப்ல என்ன சொல்ல? tan theta. இங்க 90 டிகிரி என்று சொன்னால் எல்லா tan வேல்யூஸும் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ். இது 90 to 180 செகண்ட் குவாட்ரண்ட், எல்லா tan வேல்யூஸும் நெகட்டிவ். அப்ப tan theta என்ன அர்த்தம்? f dash of x. அப்ப tan theta ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இங்க வருது, இது செகண்ட் குவாட்ரண்ட்ல வருது. அப்ப therefore the slope இருக்கு இல்லையா, m, அதுதானே f dash of x. அது இங்க பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ். This is an additional information from my side. இது புக்ல எல்லாம் இருக்காது.
தயவு செய்து இதை நோட் பண்ணிடுங்க. எதனால we call it as இத பாசிட்டிவ் சொல்றோம், அதை நெகட்டிவ், இது இன்க்ரீசிங் சொல்றோம், அதை டிகிரீசிங் சொல்றோம். அப்போ இங்க கீ பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்னவென்று சொன்னால், when the point left hand neighborhood is என்ன இருக்கு, பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்ப f dash of x is the symbol changes from positive to negative சொன்னா that is called local maxima. Negative to positive சொன்னா that is called local minima. Now you understand clearly, right? Now you take down the working rule. So now you are going to find out the working rule. பாருங்க, நான் இதுக்கு கான்செப்டுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க. ஸோ ஒர்க்கிங் ரூல், இப்போ இந்த ஒர்க்கிங் ரூலை நம்ம பார்க்கலாம். Take down working rule. அப்போ f dash of x changes its sign from positive to negative at a point x is equals to c, then we can say f of x as a local maxima at x equals to c. Similarly, f dash of x changes sign from negative to positive at the point x equals to c, then f of x is local minimum at x equals to c. This is the definition for இதுக்கு பேர் என்னன்னா லோக்கல் மிக்சிமா லோக்கல் மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு இது போடுங்க. ஒர்க்கிங் ரூல் டு ஃபைண்ட் எழுதிங்க. ஒர்க்கிங் ரூல் டு ஃபைண்ட் local maxima and local minima using a first derivative test. Using a first derivative test. Using a first derivative test. Okay. Okay. Now listen, I am going to take a graph. That graph is called y is equals to f of x. இந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுக்கிறேன். இதெல்லாம் parallel to x axis. எனக்கு தெரியும் இங்க ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட், இங்க ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட், இங்க ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குன்னு தெரியும் இல்லையா? we know that. so critical point, சரியா? so இங்க ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட், இங்க ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் என்ன பண்றேன், அந்த பாயிண்ட் வந்து ஐ டேக்கிங் திஸ் as c1 c2 c3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒருவேளை எல் பாயிண்ட்ஸ் இங்க இருக்கு, இந்த இடத்துல இருந்து எல் பாயிண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறான். இது வந்து ஏ, இன்டர்வல்ஸ் கொடுத்துட்டாங்க. இது வந்து பி, எப்படி வரைக்கும் வச்சுக்கோங்க.
ஒரு கர்வ் போயிடுச்சு. இந்த இடத்துல பி, இந்த இடத்துல பி பாயிண்ட். நல்லா கவனிக்கிறீங்க. இது வந்து நான் கண்டுபிடிக்கிறது லோக்கல் மேக்சிமா, லோக்கல் மினிமா யூசிங் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். Please listen. This is C1, C2, C3. இந்த கர்வுக்கு பேரு y is equals to f of x. This curve is named as y is equals to f of x. This curve is named as y is equals to sorry f of x அப்படின்றது அந்த கர்வுக்கு நான் கொடுத்தாச்சு நேம். இப்போ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 அல்காரிதம் படி என்ன செய்யணும் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கும். f dash of x equals to 0 நான் போட்டுட்டேன். எனக்கு என்ன கிடைக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் இடத்துல இதை கிரியேட் பண்ணோட என்ன கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் C1, C2, C3 கிடைக்குது. C1, C2, C3 கிடைக்குது. இது மட்டும் தான் கிரிட்டிக்கல் நம்பர்ஸா? இதெல்லாம் டர்னிங் பாயிண்ட்ஸ். கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்னா you have to check whether f of x is not defined. எந்த இடத்துல f of x is not defined ன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். This is the first derivative testக்கான ஒரு இது. சரிங்களா? You have to find out whether it is not defined. அதையும் தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு this are called as critical points. This value is called, இதுக்கு பேரு நம்பர் லைன். செக் போஸ்ட் போடுவோம் இல்லையா, calculating the interval. அவன் எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னுடைய இன்டர்வல்ஸ் இங்க கொடுத்துட்டான். கொடுக்கலன்னா அது மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இங்க இன்டர்வல்ஸ் எல்லாம் கொடுக்குறான் A to B ன்னு கொடுத்துருக்கான். இந்த கிராஃப் படி இதான் கண்டுபிடிச்ச இன்டர்வல் C1, C2, C3. C1, C2, C3. இப்போ இந்த மூணு இன்டர்வல்ஸுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் நெய்பர்ஹுட்னு ஒண்ணு இருக்கு, ரைட் ஹேண்ட் நெய்பர்ஹுட்னு ஒண்ணு இருக்கு. கரெக்டா? இப்போ இதுக்கு நடுவுல லெஃப்ட் ஹேண்ட் நெய்பர்ஹுட் எடுக்கிறேன். அப்போ நல்லா கவனிக்கணும். நான் சொல்ற ஐடியாவை நீங்க புரிஞ்சுட்டா இந்த ப்ராப்ளம் நான் போடவே தேவையில்லை. எல்லா சமம் நீங்களே போடலாம். நல்லா கவனி. இந்த ஏபி எடுக்க கூடாதுமா. இந்த ஏபியை ஒன்லி ஃபார் அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் தான் எடுக்கணும். இந்த என் பாயிண்ட்ஸ்ல கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் சொல்ல முடியாது. You have to take only these 3 points. இப்போ f dash of x எனக்கு இருக்கு. நான் என்ன பண்றேன், C1 உடைய நெய்பர்ஹுட் ஆஃப் C1, லெஃப்ட் ஹேண்ட் நெய்பர்ஹுட் போடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் நெய்பர்ஹுட் ஆஃப் C1. அப்போ அந்த இடத்துல C1 பாயிண்ட் இல்ல, நல்லா கவனி, C1 உடைய லெஃப்ட் ஹேண்ட் நெய்பர்ஹுட். அப்ப நான் எப்படி சொல்லலாம்? So we can write this as left hand neighborhood of C1. அப்ப இதுக்கு பக்கத்துல சப்போஸ் இது 3 னா இதுக்கு முன்னாடி 2.5, 2 ஏதோ ஒரு வேல்யூ 3க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ நான் சூஸ் பண்றேன். That is called left hand C1. நான் போடுறேன் the answer is positive. எனக்கு பாசிட்டிவ்னு கிடையாது. அப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ். நெக்ஸ்ட் f of right hand neighborhood C1. அப்ப அதை போடுறேன் will get negative. அப்போ இந்த பாயிண்ட் C1 என்ற பாயிண்ட்ல பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இன்க்ரீசிங் டு டிக்ரீசிங். அப்ப என்ன கர்வ் அது? அந்த C1 என்ன கர்வ்? மேக்ஸிமம் பாயிண்ட். அப்போ this is called a local maximum at a point x is equals to C1. இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் C2க்கு லெஃப்ட் ஹேண்ட் நெய்பர்ஹுட். left hand neighborhood of C1 is negative. ஆல்ரெடி இங்க தான் வருதோ அதே தான் வரும். அப்போ right hand neighborhood of C2 which is equals to positive. அப்போ negative to positive, decreasing to increasing. அப்போ this is called local minimum at x is equals to C2. Last critical point C3. Third one, f of left hand neighborhood of C3 positive, right hand neighborhood of C2 which is C3 which is equals to negative. அப்போ positive to negative, decreasing to increasing. மாத்தி போட்டேன், சாரி. பாசிட்டிவ்னா இன்க்ரீசிங். அப்போ increasing to decreasing, positive to negative. I can say this as local maxima at x is equals to C3. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ல it is local maximum. லோக்கல் மேக்சிமம் இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான், இந்த பாயிண்ட்ல மட்டும்தான் இட் இஸ் கால்ட் லோக்கல் மினிமம். அந்த பாயிண்ட கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு என்ன தேவை? இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ தேவை. இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ, இந்த C1 கொண்டு போய் ஃபங்க்ஷன்ல போடணும்.
your local maximum value f of c1 இத கர்வ்ல திரும்பி போடணும். local minimum value f of c2, local maximum value f of c3. அந்த பாயிண்ட் எதுவோ அதை கொண்டு போய் y ல போடணும். போட்டா will get local maxima and local minima value. I hope you all understand this. நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போலாமா? நீங்க எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டா தான் நான் ப்ராப்ளத்துக்குள்ள போவேன். Okay, sir. Okay, sir. ரைட், போலாமாமா? ஒரு சின்ன ஒரு பேசிக் ஃபார்முலா ஒன்று போடுவோம். ஃபைண்ட் தி லோக்கல் மேக்ஸிமா. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இல்லுஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் புக்ல இருந்து போலாம். ஃபைண்ட் தி லோக்கல் மேக்ஸிமம். கிட்டத்தட்ட அந்த இதுக்கு கண்டுபிடிச்ச எல்லா 4 C இங்க வரும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், கால்குலேட்டிங் தி இன்டர்வல்ஸ், செக் போஸ்ட், லாஸ்ட்ல கன்க்ளூஷன் மட்டும் தான் மாறும். பாருங்க, ஃபைண்ட் தி லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா ஆஃப் தி கர்வ் f of x is equals to x cube minus 6x square plus 9x plus 15. f of x is equals to x cube minus 6x square plus 9x plus 15. And also find the local maximum and local minimum values. And also find the local maximum and local minimum test. சில சமயம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல கொடுத்துருவோம் இல்லையா? செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அது வேற, நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்ன? ஸ்டெப் 1, you have to find out the critical point. எப்படி இன்க்ரீசிங் மோனோடானிக் ஃபங்க்ஷன்ஸ் போட்டியோ அதே கண்டிஷன் தான். அதனாலதான் கொஸ்டின்ஸ் உங்க டெக்ஸ்ட் புக்ல எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, ஃபைண்ட் தி மோனோடானிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மோனோடானிக்ஸ் ஆஃப் திஸ் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமம் வேல்யூஸ் கேட்பாங்க. ஓகே, நவ ப்ளீஸ் லிசன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சி, நீங்க போன வாட்டி போட்ட மாதிரி அதே 3-4 C லாபம் வச்சுக்க. ஃபர்ஸ்ட் 3 C's are same. You find out the critical points. அப்போ f dash of x, which is equals to 3x square minus 12x plus 9 plus 12x plus 9. So to find the critical points, we have to put f dash of x equal to 0. Up I can take 3x square minus 12x plus 9 equal to 0. If you take 3 common, we'll get x square minus 4x plus 3 equal to 0. இதை factorize பண்ணலாம். என்ன factorize பண்ணலாம்? We can write this as 3 into x minus 1 into x minus 1 minus 3, இல்லையா? அப்போ which is equals to 0. From this we'll get x is equals to 1 and x equals to 3. இதுல undefined ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. நாட் டிஃபைன்ட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி வேல்யூஸ் டினாமினேட்டர்ல எதுவும் இல்லை. அப்போ x is equals to 1 and x is equals to 3 are the two critical points. செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்ல? calculating the intervals. இப்போ எப்படி இன்டர்வல்ஸ் கால்குலேட் பண்ண போறோம் பாருங்க. இங்க எதுவுமே கொடுக்கல, டேட்டாஸ் எதுவுமே எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கல. அப்போ therefore நான் என்ன பண்ண, நம்பர் லைன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எடுத்துட்டேன். அப்போ x அப்படின்றது 1, இன்னொரு பாயிண்ட் 3. இப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் நெய்பர்ஹுட். இதுக்கு அப்புறம் ஒரு நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் நெய்பர்ஹுட். அதுதான் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் செல்ல போறோம். இங்க 2 பாயிண்ட். இப்போ 1 சரியா? எனக்கு தெரியும் ஒரு f dash of x ஃபேக்டரைஸ் பண்ணி எடுக்கிறதா ஈஸியா இருக்கும். 3 into x minus 1 into x minus 3. நான் போன வாட்டி இன்க்ரீசிங் டிகிரிஸ்ல அதே மாதிரி நெய்பர்ஹுட் என்ன இருக்கும், 1க்கு முன்னாடி 0 கன்சிடர் பண்ணலாமா? சே x is equals to 0. What happened to f dash of x? அப்ப f dash of x இது 0 போட்டா நெகட்டிவ், இது 0 போட்டா நெகட்டிவ், அப்ப பாசிட்டிவ். We can say this is called positive. அப்ப இந்த இடம் பாசிட்டிவா இருக்குது. ரைட் ஹேண்ட் நெய்பர்ஹுட் அப்ப சே x is equals to 1க்கு அப்புறம் 2. your f dash of x equals to 2 போட்டா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், நெகட்டிவ். அப்ப பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ரைட்டா? அடுத்தது நெக்ஸ்ட் இது வந்து at x is equals to 1. அடுத்தது at x is equals to 3. 3க்கு முன்னாடி அதே சேம், say x is equals to 2, we'll get f dash of x is equals to positive. இதுக்கு அடுத்தது ரைட் ஹேண்ட் நெய்பர்ஹுட் 3க்கு அப்புறம் 4 இல்லையா? x is equals to 4, say x is equals to 4,
your f dash of x is equals to 4 போட்டு பாருங்க இது பாசிட்டிவ் இது வந்து என்னது sorry x equals to 4 போல நெகட்டிவ் இதுவும் பாசிட்டிவ் அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்போ இது இன்க்ரீசிங் இது டிக்ரீசிங் இது இன்க்ரீசிங் அப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் நமக்கு நல்லா தெரியும் if f dash of x changes from positive to negative அந்த பாயிண்ட் என்ன சொல்லலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்குது என்ன பாரு local maximum அப்ப அந்த பாயிண்ட் என்னது x equals to n at x is equals to 1 it has local maximum point it has local maximum point next இந்த இடத்துல பாருங்க your f dash of x the sign changes from negative to positive அப்ப நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போகுது அப்ப x is equals to 3 it has local minimum point it has local minimum point please take note it has local minimum point சரியா it has local minimum point இப்ப local maximum local minimum point கிடைச்சோம் and also find the local maximum value local minimum value கேட்டிருக்காங்க கரெக்டா local maximum value and local minimum value நமக்கு கேட்டிருக்காங்க ரைட் இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் வேல்யூவை சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிக்கணும்பா ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருக்கு இல்லையா x is equals to 1ல local maximum அப்ப local maximum value your local maximum value at x is equals to 1 what is f of x given your f of x சொல்லுங்க பார்க்கலாம் யாரா ஒருத்தர் என்ன கொடுத்திருக்காங்க f of x என்ன கொடுத்தேன் ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருந்தேன் சொல்லுங்க x cube minus x cube minus 6x square 6x square plus 9x plus 15 வெரி குட் இதுதான் உன்னுடைய ஃபங்க்ஷன் இப்போ இதுல 1 போடணும் அப்போ 1 minus 6 plus 9 plus 15 we'll get 1 minus 6 minus 5 4 plus 9 which is equals to 19 next local minimum value at x is equals to local minimum value at x is equals to 3 very good அப்போ f of 3 which is equals to 3 cube 27 3 square 9 9 into 6 54 plus 9 into 3 27 plus 15 so இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும்ல அப்போ வெறும் ஆன்சர் இஸ் plus 15 அவ்வளவுதான்மா please take down next one find Sir, the minus 50 cancel ஆகாது சார். ஏம்பா plus 27 minus 27 cancel. எப்படிப்பா நம்பர்பா 27 plus 27 54 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுப்பா ஆட் பண்ணி இது சப்ட்ராக்ட் பண்ண கேன்சல் ஆயிடுமே ரைட் Okay. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ரைட்டா ஓகே நெக்ஸ்ட் ஒன் இப்போ சப்போஸ் இங்க ஒரு क्वेश्चन உங்களுக்கு வரலாம் சார் நான் கண்டுபிடிக்கும் பொழுது ரெண்டுமே பாசிட்டிவா வந்துருச்சு சார் ஒன்னும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்ல நெகட்டிவ் பாசிட்டிவ்னா we can say local maximum local minimum சொல்லி கொடுத்துட்டீங்க இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் x is equals to 2ல வந்து f dash of x பாசிட்டிவ் தான் வருது x is equals to 4 ரைட் ஹேண்ட் நெய்பர்ஹுட் எடுக்கிற அதுவும் பாசிட்டிவ் தான் சார் வருது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்லணும் they are neither maximum nor minimum அப்ப மேக்சிமமும் கிடையாது மினிமமும் கிடையாது இதுதான் அர்த்தம்
Next, find the local extremum. Find the local extremum of f of x is equals to x divided by x minus 5. Local extremum of x divided by x minus 5. சரியா? இப்போ இந்த சம் போட்டது காரணமே இதுதான். இத சொல்றதுக்கு தான். இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா we want to find out f dash of x. u by v method x minus y the whole square. எனக்கு தெரியும் இல்லையா, u into v dash அப்படின்னும் பொழுது the formula f of d of uv அப்படின்னும் போது v square v into u dash minus u into v dash. அப்போ we can write this as x minus 5 into 1 minus u into x into v dash, which is equals to 1. So now you simplify, plus x minus x cancel ஆகும் இல்லையா, divided by x minus 5 the whole square. அப்போ we'll get minus 5 divided by x minus y the whole square. So very importantly, please listen to me, very very important one. இந்த இடத்துல நீங்க பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனி, f dash of x equals to 0 போடணும். அப்ப நான் இதை 0 போட்டேன்னா minus 5 equal to 0 வரும். ஏன்னா 0 கிராஸ் மல்டிப்ளை. அப்போ இங்க என்ன கண்டிஷன், x minus 5 is not equal to 0 இருக்கணும். x is equals to 5 வந்தா that is called undefined. நான் எதை இருக்குன்னு இன்க்ரீஸ்ல போட்டேன். அப்ப x is equals to 5 வந்தா this is called undefined. ஆனா அன்டிஃபைட் வந்தாலும் அதை கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுத்துக்கணும். அப்ப இங்க ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் இருக்குது 5. எனக்கு இன்டர்வல்ஸ் கொடுக்காதனால நான் நம்பர் லைன்ல என்ன இருக்கணும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி, நடுவுல ஒரு 5 இருக்கு. இந்த 5க்கான லெஃப்ட் ஹேண்ட் நெய்பர்ஹுட் அண்ட் ரைட் ஹேண்ட் நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் இருக்கு, x ஈக்குவல்ஸ் டு 5. அண்ட் எனக்கு தெரியும் f dash of x உடைய வேல்யூ என்னன்னா, which is equals to minus 5 divided by x minus 5 the whole square. 5க்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் நெய்பர்ஹுட், say x is equals to 4. Say x is equals to 4. What is f dash of x? 4 போட்டு பாரு. minus 5 divided by minus 1 positive negative, sorry, minus 5 கீழே பாசிட்டிவ் வரும். அப்போ we'll get negative. அப்போ இந்த இடத்துல எனக்கு நெகட்டிவ் கிடைக்குது. say x is equals to 5 right hand neighborhood 6. அப்போ f dash of x is equals to minus 5. 6 minus 5 1 ஸ்கொயர் பண்றதுனால இது எப்போதுமே பாசிட்டிவ் தான். அப்போ நெகட்டிவ். அப்போ ரெண்டு சைடுமே நெகட்டிவ் வரும். அப்போ which means that f dash of x does not change. f dash of x உடைய sign does not change. அப்ப doesn't change. ஆகவே என்ன இல்ல, there is no local maximum or local minimum. இதுதான் ஆன்சர். அப்போ ரெண்டு சமயமும் ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தா உடனே நீங்க என்ன சொல்லிடணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு no local maximum and no local minimum சொல்லிடணும். அடுத்தது யாருக்கு find local extremum. Find local extremum for find local extremum for f of x is equals to
locum extremum for f of x equals to f of x is equals to e power x divided by 1 minus e power x. E power x divided by 1 minus e power x. இதை ஏற்கனவே இன்க்ரீசிங் டிகிரீசிங்ல போட்டுட்டோம். சரியா? இப்போ இது அதே போல f dash of critical point first step இல்லையா? critical points போனவாடி நான் சொல்ல நீங்களே ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப critical points f dash of x equals to 0. அப்ப what you have to take? So we'll get 1 minus e power x the whole square. 1 minus e power x, which is equals to f dash of x is equals to 1 minus e power x. We'll get e power x differentiation e power x, which is 1 minus e power x. I'll get minus e power x, minus e power x. Multiplying, I'll get 1 e power minus 2x plus e power 2x divided by, e power x, e power 2x divided by 1 minus e power x the whole square. இரண்டும் cancel ஆயிடும். We'll get e power x divided by 1 minus e power x the whole square. இல்லையா? கண்டிப்பா இங்க நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். e power x f dash of x equals to 0 ன்னு போட்டீங்கன்னா simply I'll get e power x equal to 0. இல்ல e power x is equals to 0. அப்போ x is equals to log base c 0. இது வந்து இன்ஃபினிட்டி, அப்ப அன்டிஃபைன்ட், வரதுக்கு சான்ஸே கிடையாது. நான் x க்கு பதிலா 0 போட்டு பாருங்க, இதனுடைய வேல்யூ போடுங்க 1 minus e power x equal to 0. அது நாட் ஈக்குவல் டு 0 வரணும். இது 0 வந்து அன்டிஃபைன்ட். அப்ப இங்க 1 equal to e power x. e power x equals to 1 னா x is equals to log base c 1. அப்போ 0. அப்போ undefined is also taken as what? Undefined is also taken as what? We can say this is equals to என்னது? Undefined is also taken as what? Critical number. அப்ப இங்க ஒரே ஒரு critical number தான் இருக்கு. So the critical number is x is equals to 0. Now you draw the number line. Second C. Calculating the intervals. Minus infinity to infinity. இங்க எனக்கு என்ன இருக்கு? Critical point 0. Now check most. Third, check most. இந்த check mostல left hand neighborhood and right hand neighborhood இதைதான் கண்டுபிடிக்க போறீங்க. 0க்கு முன்னாடி -1. Say x is equals to -1. Then what is happened to f dash of x? We know that f dash of x is equals to, your f dash of x is equals to e power x divided by 1 minus e power x the whole square. இல்லையா? So what will get? இப்ப பாருங்க, e power minus x இல்லையா? We can put x is equals to e power minus x divided by 1 minus e power minus x. x க்கு பதிலா -1 போடுங்க. அப்ப we'll get இது எப்படி போடலாம்னா 1 minus e power x divided by 1 minus 1 by e power x the whole square. அப்போ e power x வந்தாலே பாசிட்டிவ் தான். இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். அப்போ this is greater than 0. This becomes positive. Say right hand neighborhood 1க்கு அடுத்தது 0க்கு அடுத்தது 1. x is equals to 1. Say x equals to 1. f dash of x is equals to 1 போட்டால வரும் e power 1. இந்த இடத்துல e தான் வரும், சாரி. So we'll get positive e. அப்போ e divided by 1 minus e the whole square. This is also yes. அப்ப ரெண்டுமே சைன் சேஞ்ச் ஆகல. There is no sign change. There is no sign change. There is no sign change in f dash of x. In f dash of x. ஆகவே there is no local maxima and local minima. There is no local maxima and no local minima. Please take down.
சரியா? ஃபைனல் சம் எல்லாமே சேர்த்த மாதிரி லாஸ்ட் கிளாஸ்ல போட்ட இன்க்ரீசிங் டிகிரீசிங் எல்லாமே சேர்த்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் போடுறேன். ப்ளீஸ் டேக் டவுன் தட். Take down the problem quickly. Find the intervals of monotonicity. Find the intervals of monotonicity and local extrema of the function f of x is equals to x divided by 1 by x square, 1 plus x square. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் மெத்தட். இந்த 4 C's நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா மறக்கவே மறக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒண்ணு போட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் critical points. First step is critical points. What is critical points? You have to put f dash of x equals to 0. Define, undefined. ரெண்டுமே critical points. அப்போ f dash of x எப்படி இருக்கும்? We can write this as f dash of x is equals to, again இப்போ போட்ட மாதிரி u by v method, 1 plus x square the whole square. இல்ல மேல போட்ட என்ன வரும்? 1 plus x square, x multiply differentiate பண்ணா 1. x keeping x constant, இதை differentiate பண்ணா 2x. We'll get f dash of x is equals to 1 plus x square minus 2x square divided by 1 plus x square the whole square, which is equals to 1 minus x square divided by 1 plus x square the whole square. Put f dash of x is equals to 0. This implies f dash of x is equals to 0 இல்லையா? அப்ப இது 0 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 minus x square divided by 1 plus x square equal to 0. ஒரு கேஸ் 1 minus x square 0 போட்டா that is called defined. இதே 1 plus x square equal to 0 போட்டா that is called undefined, not defined. இப்ப டிஃபைன்ல சொல்லும் பொழுது x square equals to 1 னா x is equals to plus or minus 1. ரைட்டா? அடுத்தது அன்டிஃபைன்ல போடுறேன் x square equal to minus 1. இது வந்து இமேஜினரி வேல்யூஸா இருக்குது, ரியல் வேல்யூஸ் இல்ல. ரியல் வேல்யூஸ் இல்லாதனால இதை நெக்லெக்ட் பண்ணிடணும். This is neglected. So the critical points are only x is equals to plus 1 and minus 1 or minus 1 and plus 1. First step is over. Second C, calculating the intervals. Calculating the intervals. அப்ப இன்டர்வல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண? லிமிட்ஸ் கொடுக்கல. ஆகவே my interval வந்து என்ன இருக்கும்னா minus infinity to plus infinity. என்ன இருக்கு? கிரிட்டிக்கல் பாயிண்ட் -1 இருக்கு, +1 இருக்கு. So I separate the intervals minus infinity to -1, 1, infinity. அதுதான் நம்ம பண்ணணும், calculating the intervals. அப்போ separate the intervals as minus infinity, -1, 1, 1, 1, sorry, -1, 1, 1, infinity. Now, the third one is called check post. ஏன்னா monotonicity கண்டுபிடிக்கணும். The single behavior I want to find out. At first step, minus infinity, -1. Say x is equals to -2. Your f dash of x equals to பாருங்க. What is your f dash of x? நீங்க கண்டுபிடிச்சீங்க 1 minus x square divided by 1 plus x square the whole square. அப்ப என்ன நடக்குது இந்த இடத்துல பாருங்க. What is the sign of f dash of x? இப்போ -2 போட்டீங்க, ஸ்கொயர் பண்ணா +2 ஆயிடும். அப்போ 1 minus 2 மைனஸ், இங்க பிளஸ், ஸ்கொயர் பண்ணா பிளஸ், மைனஸ் டிவைடட் பை பிளஸ், மைனஸ் டிவைடட் பை பாசிட்டிவ், மைனஸ் டிவைடட் பை பாசிட்டிவ், பிளஸ் மைனஸ் பை பிளஸ், which will give you negative. அப்போ இங்க நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் சொன்னா it is decreasing. Next, at -1, 1, say x is equals to 0. What is your f dash of x? அப்ப இந்த இடத்துல போட்டுங்க, it is increasing. இல்லையா? x is equals to, இந்த இடத்துல it is increasing function. f of x is increasing, sorry, decreasing. அடுத்தது f dash of x equals to 0 போடுறியா? 0, 1 ஆயிடும். இங்க 0 போடுறியா? 1. அப்ப என்ன ஆகும்? பாசிட்டிவ். I'll get positive. அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ். பாசிட்டிவ் என்று சொன்னால் டிகிரி இன்க்ரீசிங். பாசிட்டிவ் சொன்னா இன்க்ரீசிங். அப்போ therefore f of x is increasing. அடுத்தது
at last one 1 comma infinity, say x is equals to 2. 2 போட்டீங்கன்னா என்ன ஆயிடும் 2 square minus 1 minus 4 minus 3 இங்க plus அப்போ minus divided by plus. Your f dash of x is equals to negative. Only we need the symbol. It's decreasing. Last fourth point conclusion எடுத்து எழுதணும். எங்கெங்கெல்லாம் decreasing? So f of x is decreasing. f of x is decreasing at என்னென்ன intervals decreasing? ரெண்டு இடத்துல interval decreasing. Minus infinity comma minus 1 and 1 comma infinity. Next f of x is increasing. இது decreasing, இது increasing. Increasing at ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் 1 comma minus 1 comma 1. இது monotonicity over. Now I want to find out what? என்ன கண்டுபிடிக்கணும் பார்ப்போம். Local maximum, local minimum கண்டுபிடிக்கணும். அப்போ இதே தான் 3 ஸ்டெப் அதே தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் நைபர்ஹுட், ரைட் ஹேண்ட் நைபர்ஹுட். இப்போ to find local maxima and local minima, first at x is equals to, first point, minus 1. If I put x is equals to minus 1, say ஒரு neighborhood, left hand neighborhood, அப்போ minus 1க்கான neighborhood, minus 1க்கு முன்னாடி தான் இருக்கும் minus 2 இல்லையா, அந்த neighborhood எடுக்கிறேன். minus 2 ஏற்கனவே போட்ட neighborhood தான். அப்ப நான் என்ன பண்றேன்னா f of left hand neighborhood, அப்ப left hand neighborhood of minus 1. அப்ப left hand neighborhood minus 1 னா say x is equals to minus 2. minus 1க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ minus 2 னு போடலாம். கரெக்ட்டா? minus 2 னு போடலாமா? We can say that is called minus 2. Please listen. அப்போ minus 2 எடுக்கும்போது ஏற்கனவே எங்கே கண்டுபிடிச்சிருக்கோமே, minus 2 எடுத்தா என்ன கிடைக்குது? Your f dash of x is negative. This implies your f dash of x is negative. நெகட்டிவ்னா லோக்கல், இப்ப சொல்லக்கூடாது இந்த பாயிண்ட். அடுத்து இன்னொரு கண்டுபிடிக்கணும் இல்லையா? சே அதனுடைய ரைட் ஹேண்ட் நெய்பர்ஹுட். அப்போ x is equals to f of right hand neighborhood of minus 1. அப்போ 0 எடுத்துக்கலாமா? ரைட் ஹேண்ட் நெய்பர்ஹுட்ல 0. அப்போ சே 0 0 போடும்போது என்ன கிடைச்சது? பாசிட்டிவ். அப்போ f dash of x is equals to positive. அப்ப என்ன நடக்குது இந்த இடத்துல? x equals to minus 1 என்ற பாயிண்ட் இல்ல நடக்குது அப்படின்னா, it is changes from negative to positive. Here f dash of x, the sign changes from negative to positive இல்லையா? பாருங்க, negative to positive. இங்க நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மாறுது. அப்ப நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா என்னது? மேக்சிமமா மினிமமா? கீழே இறங்கி மேல போகுது மினிமம். அப்ப பாருங்க, அதுதான் கர்வ் எப்படி போட்டேன், மேக்சிமம் டு மினிமம். அப்போ இட் இஸ் மினிமம். அப்ப என்ன சொல்லலாம், at x is equals to minus 1 it has local maximum. அப்போ at x is equals to minus 1 it has local maximum. சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. at second case, at x is equals to, another critical point is 1. I'm just taking the neighborhood f of left hand neighborhood of 1. Say x is equals to 0. இப்பதான் கண்டுபிடிச்சோம். x equal to 0 னா என்னது? f dash of x. Your f dash of x is positive. அடுத்தது say x is equals to 2. Right hand neighborhood of 1, which is equals to f dash of x. This implies 2 போடும்போது இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், which is equals to, அப்படியே இன்க்ரீசிங் டிகிரீஸ்ல காப்பி அடிக்க வேண்டியதுதான், காப்பி பேஸ்ட் தான், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அப்ப இங்க என்ன நடக்குது? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்ப கர்வ் மேல ஏறி கீழே இருக்குது. அப்போ இது வந்து மேக்சிமம், இது மினிமம். அப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஹியர் f dash of x changes its sign from positive to negative. ஆகவே at x is equals to 1 it has என்ன point? local minimum point. So போனவாடி தான் minimum, maximum point. minimum இது local maximum point. இப்போ எனக்கு அதுக்குரிய corresponding values கண்டுபிடிக்கணும். local maximum value and local minimum value. So we have to find out the local minimum value and local maximum value. சரியா? இங்க f of x தனியா எடுத்து எழுதி என்ன கொடுத்துக்கிறான், which is given that
x divided by 1 plus x square. நான் என்ன பண்ணணும் இல்ல local maximum value first minimum இல்லையா local minimum value at x is equals to minus 1. Your f of minus 1 equals to x க்கு பதிலா minus 1 divided by minus 1 square பண்ணா plus 1 அப்போ 2. Next at x is equals to 1, it has local minimum. It has local minimum. Upper f of x is equals to 1. Upper 1 is equals to 1 divided by 2. So this is the answer. Please take down minus 1 by 2 and plus 1. So this is the value. இது வந்து ஒரு 5 marksல கேட்பாங்க. So find all the monotonicity or find the intervals of monotonicity and find the local extrema அப்படின்னா this is the rule. சரியாப்பா? So next classல we are going to discuss the more about the local maxima and local minima, absolute maxima and absolute minima. அதுக்கப்புறம் அதனுடைய என்ன பார்க்க போறோம் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், அதாவது வேர்ட் ப்ராப்ளம் சொல்லுவது அதை பத்தி பார்க்க போறோம். கான்கேவிட்டி, கான்வெக்சிட்டி, செகண்ட் டெரிவேட்டிவ்ல எப்படி லோக்கல் மேக்ஸிமம் இப்போ போட்டதெல்லாம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட செகண்ட் டெரிவேட்டிவ் பயங்கர ஈஸி. அதனுடைய ஒர்க்கிங் ரூல் வந்து 4 ஸ்டெப்ஸ் தான். அதை மைண்ட்ல ஞாபகம் வச்சுதான் இருக்கும். மைண்ட் ப்ளோயிங்கா அதை போட்டுரும். So with this we'll stop today. I hope you all enjoyed this class. Very very useful class. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல் கிளாஸ். சரிங்களா? You have to be இது வராதவங்க ரொம்ப மிஸ் பண்ணாதவங்க தயவுசெய்து இது ரெக்கார்டடு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை சொல்லுங்க. They have to watch because very important chapter, very important topic. So we'll discuss more about this in the next class. I request everybody to join the next meeting also. Okay, the continuity. With this, we'll stop today. Thank you very much for your cooperation. God bless you all. Wish you all the best for all your examinations. Good night. Take care. Bye. We'll see you in the next class. Thank you, sir. Thank you, sir.